කටයුත්ත පිළිබඳව දමිළ භාෂාවෙන් සාරාංශයක් ඉදිරිපත් කරන ලෙස. நன்றி நாரது. சபையில் வருகை தந்திருக்கும் இலங்கை நாட்டின் பிரதம மந்திரி கௌரவ தினேஷ் குணவர்தன அவர்களையும், விசேட அதிதிகளாக பங்கேற்கவிருக்கும் பேராசிரியர் ஜெயதேவ உயாங்கொட அவர்களையும், நியூசிலாந்தின் முதல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவரும் பொதுச் செயலாளருமான மற்றும் பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் தலைமை பதவிகளை வகித்த தோழர் ராபர்ட் ரீட் அவர்களையும், எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்களையும், வருகை தந்திருக்கும் அரசியல் பிரதிநிதிகளையும், பெண்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் தலைமை பொறுப்பாளர்களையும், தொழிற்சங்க தோழர்களையும் மற்றும் எமது சகோதர சகோதரிகளையும் வரவேற்பதுடன் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லைகள் இல்லா மனிதநேயவாதி தோழர் ஆண்டன் மார்கஸ். ஆம், சுதந்திர வர்த்தக வலய பொது சேவைகள் சேவையாளர்களின் சங்கத்தின் நிறுவனரும் இணை பொதுச் செயலாளருமான தோழர் ஆண்டன் மார்கஸ் அவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலும் இனம் காணப்பட்ட ஒரு சிரேஷ்ட தொழிற்சங்கவாதியாவார். அவரது அரசியல் நிழலோடிய தொழிற்சங்க பயணத்தின் 50 வருட பூர்த்தியை முன்னிட்டு இந்நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. விசேட அம்சமாக அரசியல் விமர்சகரும் புத்தக ஆசிரியருமான திரு குசால் பெரேரா அவர்கள் எழுதிய புத்தகம் இன்று வெளியிடப்படுவது சிறப்பம்சமாகும். மங்கள விளக்கேற்றலும் 1 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டதன் பின்னர் அதனைத் தொடர்ந்து சுதந்திர வர்த்தக வலய பொது சேவைகள் சேவையாளர்கள் சங்கத்தின் தலைவி சகோதரி மங்களிகா கிருஷாந்தியினால் வரவேற்புரை நிகழ்த்தப்பட்டு தோழர் ஆண்டன் மார்கஸ் இந்த நீண்ட பயணத்தினை பிரதிபலிக்கும் காணொளி ஒளிபரப்பப்படும். அதனைத் தொடர்ந்து புத்தக ஆசிரியர் திரு குசால் பெரேரா அவர்களால் புத்தகத்தின் விளக்க உரை வழங்கப்பட்டு புத்தகம் வெளியிடப்படும். பின்னர் பேராசிரியர் ஜெயதேவ உயாங்கொட மற்றும் தோழர் ராபர்ட் ரீட் அவர்களால் கருத்துரை ஆற்றப்படும். அடுத்த கட்டமாக கௌரவ தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள், சர்வதேச தொழில் ஸ்தாபனத்தின் இலங்கை மற்றும் மாலைத்தீவு பணிப்பாளர் திருமதி ஜெனி சிம்சன் மற்றும் சர்வதேச தொழிற்சங்கமான இண்டஸ்ட்ரியால் தலைவர் அட்லிஹோர் வாழ்த்துறையை தொடர்ந்து இலங்கை வர்த்தக வலய கைத்தொழில் பொது தொழிலாளர் சங்க தலைவர் தோழர் செல்லையா பழனிநாதன், யோகோஹாமா நிறுவனத்தின் மனிதவள பணிப்பாளர் திரு சனத் பல்லியகுரு அவர்களாலும், பெண்கள் மத்திய நிலைய செயற்திட்ட அதிகாரி திருமதி காஞ்சனா அபேசிங்க அவர்களாலும் மற்றும் எமது சங்கத்தின் வியகம கைத்தொழில் பேட்டையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தோழர் சமந்த விபுலசிறி, அதனைத் தொடர்ந்து கட்டுநாயக்க கைத்தொழில் பேட்டையை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகோதரி தர்ஷி டிலாஞ்சலி அவர்களால் வாழ்த்துரை ஆற்றப்படும். பின்னர் இன்றைய கதாநாயகனும் மூத்த தொழிற்சங்கவாதியுமான தோழர் ஆண்டன் மார்கஸ் அவர்களின் கருத்துரை இடம்பெறும். இறுதி நிகழ்வாக சங்கத்தின் இணை பொதுச் செயலாளர் தோழர் லலித் கருணா திலகவினால் நன்றியுரை ஆற்றப்பட்டு இந்நிகழ்ச்சி இனிதே நிறைவுறும். மன்னிக்கவும், கௌரவ விசேட அதிதிகளாக கலந்து கொண்டுள்ள திரு ஹர்ஷ டி சில்வா அவர்களையும் ஏ சுமந்திரன் அவர்களையும் வரவேற்கின்றோம். எமது சங்கத்தின் இந்த வரலாற்று நிகழ்விற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுவதுடன் நாமும் அவ்வாழ்த்துக்குறையில் இணைந்து கொள்கிறோம். நன்றி.